பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட எல்பெத்தேல் ஊழியங்கள் சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில் வந்து பிறந்தார். அதில் என்னையும் ரட்சித்தார். நான் இன்றைக்கு உங்கள் முன்பில் சாட்சியாக இருக்கிறேன். வேதத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே பிறந்தாருங்க. அந்த பிறந்த கிறிஸ்து இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்து பிறந்தார் தெரியுமா? 1 யோவான் 3:8 அதுதாங்க கிறிஸ்மஸ் நற்செய்தி, கிறிஸ்மஸ் செய்தி. பிசாசின் கிரிகள் அழிக்கவே என் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாருங்க. அவர் வந்தவர் பிசாசின் கிரிகளை அழித்தாருங்க. அந்த அழித்த கிறிஸ்து இயேசு பூமியில் இல்லை. இப்போ மறுபடியும் பரலோகத்தில் சென்று நமக்காக கிறிஸ்துவின் வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பிசாசின் கிரிகள் அழிக்க வந்த கிறிஸ்து இயேசுவை அவர் பிறக்கின்ற பொழுது முதல் யாருக்கு தெரிவித்தார்கள் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் தூதர்கள் மூலமாக மேய்ப்பர்களுக்கும் அடுத்தது சாஸ்திரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. அதாவது படிக்காதவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும், அதாவது படித்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் 2 தரத்தாருக்குமே இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த கிறிஸ்து இயேசு பிறந்தது எல்லாருக்காகவும் தான். கீழ் இருக்கிறவருக்கும் மேல் இருக்கிறவர்களுக்கும் எல்லாருக்காக தான். அவர் பட்சபாதம் பார்க்கவில்லை, எல்லாருக்காக தான் வந்து பிறந்தார். நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆட்டிடையர்கள் ஆடுகளை இரவு நேரத்தில் ராத்திரி காலத்தில் மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது தூதர்கள் வந்து அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் பயந்தார்களாம். இந்த கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்ற செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய மகிமை அவர்கள் மீது, ஆட்டிடையர்கள் மேல் பிரகாசித்ததாம். இருட்டில் இருந்தாங்க, ராத்திரி காலத்தில் இருந்தாங்க. அவருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்ததாம். இதுதாங்க இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். இதை கேட்கிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இவர் உலகத்தை ரட்சிக்க வந்தவர், என்னையும் ரட்சிக்க வந்தவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னார். அன்றைக்கு அவருடைய மகிமை தூதர்களை சுற்றி பிரகாசித்தது அந்த இரவு வேளை என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் மீது அந்த மகிமை பிரகாசிக்குதுங்க. இன்றைக்கு நாம் எல்லாரும் பார்க்கிறோம், நம்முடைய வீடுகளில் நட்சத்திரங்கள் தொங்க விட்டிருக்கிறோம். இந்த நட்சத்திரங்களை, அதாவது இந்த ஸ்டாரை பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் எல்லாம் போறகில் வருகிறவர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த வீடு கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று நினைப்பார்கள். ஆமென். அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுதே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுங்க. இன்றைக்கும் அதே இதில் தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து நட்சத்திரம் வழி காட்டுதுங்க. இதே நட்சத்திரம் தான் தூதர்களுக்கும் வழிகாட்டுது, ஆட்டிடையர்களுக்கும் வழிகாட்டுனது. அந்த நட்சத்திரம் அங்கே வந்து நிற்கிறது. எங்கே வந்து நிற்குதான் பாருங்க. 9, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. அவர்கள் பிள்ளை இருந்த வீட்டிற்கு மேல் வந்து நின்று விட்டது. இன்றைக்கு நம்முடைய வீடுகள் மேல் நம்ம தொங்க விட்டிருக்கிற நட்சத்திரம் ஸ்டார், ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆகும்போது நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணும் பொழுது இயேசுவே இந்த நட்சத்திரத்தை பார்க்கிறவர்கள் இங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கு கிறிஸ்துவின் வீடு என்று சொல்லி என்னோட வீடு சொல்லப்படணும். என் வீட்டில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார், எனக்குள் கிறிஸ்து பிறந்திருக்கிறார், என் குடும்பத்தில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அநேகர் எங்களை தேடி வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த நட்சத்திரத்தை வந்து நின்றவுடனே அங்கே உள்ளே போய் சாஸ்திரிகளும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கொண்டு வந்தது எல்லாம் அந்த பிள்ளைக்கு முன்பாக வைத்து அங்கே மரியாளையும் பிள்ளையும் அந்த தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்ட, அதை என்ற எழுத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். அதை என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள். தங்கள்
பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை பொழுத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள்ங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் எல்லாவற்றையும் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி கொண்டார்கள். ஏனென்றால் இவர் உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்று சொல்லி சாஸ்திரிகளும் அறிந்து கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு இன்று உங்கள் மேலும் அந்த மகிமை உதித்திருக்கிறபடினால் இல்லையா, ரவீந்திரநாத தாகூர் நான் வாசித்திருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? வெளிச்சம் உனக்கு முன்னால விழுந்தா உன் நிழல் பின்னால போகும், வெளிச்சம் உனக்கு பின்னால விழுந்தா உன் நிழல் முன்னால போகும். அதே வெளிச்சம் உன் தலைக்கு மேலே விழுந்துச்சுன்னா, அதே ஒளி உன் மேலே தலைக்கு மேலே விழுந்துச்சுன்னா உன்னையும் மறைச்சிரும், உன் நிழலையும் மறைச்சிரும். வெளிச்சம் தான் தெரியும். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அதுதான் யோவான் 1 நாம் பார்க்கிறோம். நம்மளை பிரகாசிப்பிக்க வந்த கிறிஸ்து இயேசு, எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் தான் கிறிஸ்து இயேசு. அவர் நம்மளுக்குள் ஒளியாய் வந்து பிரகாசித்திருக்கிறார், வாழுகிறாருங்க. அந்த கிறிஸ்து இயேசு இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி வந்து பிறந்திருக்கிறாருங்க. வேதத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், அந்த மகிமை ஆட்டுடையர்கள் மேல் பிரகாசித்து அவர்களை சுற்றி அந்த மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வீட்டிலும் நம்முடைய குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்றைக்கு அந்த தேவ மகிமை நிச்சயமாக வெளிப்படும். பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் புரியும். பூமியிலே சமாதானங்க. தூதர்களும் அதே போல ஆட்டுடையர்களும் சாஸ்திரிகளும் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர்களுக்கு சமாதானம் வந்ததுங்க. சாஸ்திரிகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு பிறகு தேவனால் சொப்பனம் காணப்பட்ட தேவன் சொப்பனத்தில் அவர்கள் பேசின உடனே வழி திசை மாறி செல்லுகிறார்கள். சமாதானத்தின் பாதையில் அவர்கள் போகிறாங்க. பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தாருங்க. ஏழையா இருக்கட்டும், பணக்காரர் இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்காக தான் கிறிஸ்து இயேசு வந்து பிறந்தார். அவர் வந்து பிறந்ததே சமாதானத்தை தருவதற்காக தான் அவர் பிறந்தாருங்க. மேல் பிரியம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, மரியாள் கர்ப்பம் தரித்த உடனே தூதன் வந்து 3வது நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறார், உன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத்து என்ன செய்கிறார்? அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவளுக்கு இது 6வது மாதம் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். மரியாள் துரிதமாய் தீவிரமாய் எந்திரிச்சு என்ன செய்கிறாள்? அவள் அந்த இடத்திலிருந்து அவள் இவர்களை எலிசபெத்தை சந்திக்க அவர்கள் செல்லுகிறார்கள். தீவிரமாய் செல்லுகிறார்கள். அங்கே பார்த்தீங்க எப்படி சொன்னால், மரியாள் இருந்த இடத்திற்கும் எலிசபெத் இருந்த இடத்திற்கும் அந்த மலைநாட்டுக்கு தூரம் என்னன்னா மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ தூரத்திற்கு மரியாள் மத்தேயு 1:18 என்ன சொல்கிறது? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டபடியினால் தான் அவர்களால் அந்த பலத்தோடு ஏந்திரிச்சு 100 கிலோமீட்டர் தூரத்தில் போய் எலிசபெத்தை வாழ்த்தும்படி செல்கிறார்கள். அங்கே எலிசபெத்தை வாழ்த்தும் போது என்ன ஆகுது? அவர்கள் வயிற்றிலிருந்து குழந்தை துள்ளி குதிக்குது. பரிசுத்தமான குழந்தைகள்ங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு முடிவெடுக்க வேண்டும். தீவிரமாய் துரிதமாய் உடனே செல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மரியாளோட கர்ப்பத்தில் இருக்கிறது கிறிஸ்து இயேசுங்க. அதை தாங்க அதே காரியம் அந்த மரியாள் என்ன செய்கிறாங்க? அவளுக்கு உதவி செய்யும்படி 3 மாதம் போய் அங்கே இருந்தார்கள் என்றால் தீவிரத்து சென்று உதவி செய்தார்கள். அதை தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நன்மை செய்யும்படி சுற்றி திருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளும் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க, எலிசபெத்து மரியாளை வாழ்த்துகிறாங்க. நீ பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, கிருபை பெற்றவள் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, விசுவாசிக்கிறவளை பாக்கியவதி என்று சொல்ல. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம் ஒவ்வொருடைய வாயிலிருந்தும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலிருந்து புறப்பட வேணுங்க. மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஏனென்றால் அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாருங்க. இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்வாரா? நன்மை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். அவர் நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்ட அவரை விடுவித்தாருங்க. அதற்கு தாங்க கிறிஸ்து இயேசு வந்து பிறந்தார். இந்த உலக இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தது நன்மை செய்யும்படி.
முடியும், பிசாசின் கிரிகளை அழிக்க முடியும், பாவத்தில் இருக்கிறவரை தூக்கி விடுக முடியும், சேற்றில் இருக்கிறவரை தூக்கி விட முடியுதாங்க அவர் வந்தாரு. இன்றைக்கு நட்சத்திரத்தை பார்த்து உங்கள் வீடுகளுக்குள் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டுங்க. எனக்கு அருமையானவர்களே, நேற்றுக்கு இரவு நான் இந்த செய்தியை எழுதி கொண்டிருக்கும் பொழுது என்னோட வீட்டின் வாசல் தட்டப்பட்டது. அப்பொழுது நான் போய் திறக்கும் பொழுது ஒரு சகோதரி, அதாவது ஒரு விதவை தாய் வந்து என் வீட்டிற்குள் கடந்து வந்தார்கள். கடந்து வந்த உடனே என்னை பார்த்த உடனே உட்காருங்க என்று சொன்னேன். உட்கார்ந்தவனை அழுக தொடங்கினாங்க. அழுகும்போது என்ன என்று கேட்டேன். அவர்களுக்கு நிறைய கடன், அவருடைய கணவர் அவருடைய பிள்ளைகள் இருவரும் சிறுவயதாக இருக்கும் பொழுதே அவர் சூசைட் செய்து மரித்து போய்விட்டார். அந்த சகோதரி கிறிஸ்தவ சகோதரி அல்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாத சகோதரி. அவர்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவ தான் என்னை ரட்சிக்க வந்த இரட்சகர்னு அறியாத சகோதரிங்க. இந்த ஸ்டாரை பார்த்து வந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன், இந்த இயேசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவர்களுக்கு வசனங்களை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, அம்மா நான் இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தேன் தெரியுமா, இங்கே வந்த ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கணும் தான் வந்தேம்மா. இந்த 2 வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வந்தது. பிரியமான சகோதரிகளே, இது கேட்கிற நீங்களும் நிச்சயமாக கிறிஸ்து இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இந்த சமாதானம், உலகம் தராத சமாதானம் என் இயேசு ஒருவரால் தான் மட்டும்தான் தர முடியுங்க. இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசு என் வீட்டில் பிறந்திருக்கிற எனக்குள் இருக்கிறார்னு சொன்னால் உங்கள் வீடு எப்பொழுதும் ஜெப வீடாக இருக்க வேண்டும், சமாதானத்தின் வீடாக இருக்கணும். உங்களிடத்தில் சமாதான நதி பாய்ந்து செல்லணுங்க. மரியாளிடத்திலிருந்து எலிசபெத்துக்கு சமாதானத்தின் நதி பாய்ந்து சென்றது. எலிசபெத்திலிருந்து மரியாளிடத்திற்கும் சமாதானத்தின் நதி பரிசுத்தாவின் வல்லமையினால் பாய்ந்து சென்றதுங்க. இந்த கிறிஸ்து இயேசு அதற்கு தாங்க வந்தார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஒரு முடிவெடுங்க. இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் நான் சுற்றி திரிய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கிழக்கில் கிறிஸ்து இயேசு பிறந்ததை காட்டும்படி நட்சத்திரம் வந்து நின்று விட்டது. அதை கண்டவுடனே ஆட்டிடியர்களும் சாஸ்திரிகளையும் வணங்கி கொண்டார்கள் என்றார். இன்றைக்கு அநேகர் நம்முடைய வீடுகள் ஸ்டார் தொங்குகிறது மட்டுமல்ல, நம்முடைய நடத்தைகள், பிரவர்த்திகள், பேச்சுகள், செயல்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒரு விசை கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்கள் மேல் அன்றைக்கு ஆட்டிடைகள் மேல் பிரகாசித்த அந்த மகிமை, அந்த வெளிச்சம் உங்கள் மேலிருந்து மற்றவர்களுக்கும் பிரகாசிக்கட்டும். நீங்கள் மற்ற ஜனங்கள் இருளில் இருக்கிறவங்களே வெளிச்சத்தில் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாருங்க. அவர் மாறாதவருங்க. பரலோகத்தில் இருந்து இப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு விஷயம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, பிசாசின் கிரிகளை அழிக்கவே என் தேவகுமாரான இயேசு கிறிஸ்து நீர் வந்தீரேசப்பா. இந்த நாளிலும் இயேசுவே, யாரெல்லாம் பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி தகப்பனே பிசாசானன் கண்களையும் காதுகளையும் கட்டி வைத்திருக்கிறானோ அவர்களுடைய கட்டுகளிலிருந்து இன்னைக்கு கட்டவிழ்க்கிறவர்களாக, எல்லா செயின்களும் அவிழ்க்கிறவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. நாங்கள் ஒரு முடிவெடுக்கணும் இயேசுவே. இயேசு எனக்காக வந்து பிறந்தார், எனக்காக சிலுவையில் சென்றார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக பரலோகத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வீடு எப்பொழுதுமே ஜெப வீடாக இருக்க வேண்டும். என் வீட்டை பார்க்கும் பொழுது இங்கு சமாதானம் கிடைக்கும் சென்று ஜெபித்தால் என்று வரவேணும் ஏசப்பா. இந்த கிறிஸ்மஸ் நல் நாளில் இந்த செய்தி கேட்குற அநேகருக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஏசப்பா. அநேக குடும்பங்களை சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்க குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். அவர்களை ரட்சிக்கும்படி தான் நீங்கள் வந்து பிறந்தீங்க. பிறந்தவர் அவர்களுக்காக ரத்தம் சிந்தினரே, அந்த இரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் கழுகப்படட்டும், அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அடியாடைய குடும்பத்திற்காகவும் இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுடைய சகோதரி ஈவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.